ஐயோ வாடகை வெட்டி அரிக்குதே, இந்த வேஷத்தை நான் கலைச்சிட போறேன். அடிச்சன்னா குடுமி அந்தமான்ல போய் விழுந்துரு. அது கூட என்ன அவசரம்? ரங்க வரட்டும். அண்ணே, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கமா, சீக்கிரமா ரங்க வந்துருவான். எல்லாம் உங்க முயற்சியாலதான். நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுனே தெரியல. நான் என்னமா அப்படி பெருசா செஞ்சிட்டேன்? நிச்சயமா பெரிய விஷயம்தான். ஆத்தோறு ஒதுங்கி கிடந்த என்ன காப்பாத்தி இத்தனை நாள் அந்த ராஜமாணிக்கம் கண்ணில் படாம என்ன ஒளிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என் எதிரியும் ஓ எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனால்தான். என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்காம நான் விட மாட்டேன். அவனை இதோட விட்டுட்டேன்னு மட்டும் நினைக்காத. இந்த கேஸ மறுபடியும் கிளறி அந்த கொலையை பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நாங்க வரோம் தங்கச்சி. வாங்க. என்ன மன்னிச்சிடு யமுனா. உன்னை புரிஞ்சுக்காம, உன் அன்பு தெரிஞ்சுக்காம உன்னை கேவலமா நடத்திட்டேன். உன்னை வேற பாத்துல புடிச்சு தள்ளிட்டேன். ஆனா நீ காலம் எல்லாம் அந்த பாவிய நம்பின. இத்தனை நாள் ஏமாந்த அவ செஞ்ச துரோகத்தை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் இப்பதான் உங்களுக்கு துரோகம் செஞ்சான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க குடும்பத்தை அழிச்சவனே அவன்தான். பஞ்சாயத்துல எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்தீல்ல? ஆமாண்டா, நீ செஞ்சது தப்புன்னு பஞ்சாயத்து தீர்மானம் பண்ணிச்சு. நான் தண்டனை கொடுத்தேன். இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது சாமி, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இந்த ஊருக்கே நாட்டாம, நீ சொன்ன இந்த ஊரே கேக்கு. உனக்கு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. டேய், அந்த பாம்பு எட்டு வந்து கொடுக்கடா. என்னடே நீ செய்யற அக்கிரமத்தை யாருமே பார்க்கல நினைக்க வேண்டாம். அந்த மகமாயி பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவ ஒண்ணு சும்மா விட மாட்டா. கேட்டியடா, நான் கொண்டுட்டேனா? ஐயோ முதலாளி, அவ கள்ள புருஷன் கூட இருந்தத அவ புருஷன் பார்த்துட்டான். அதனால அவளே கொண்டுட்டா. இப்படித்தான் நாளைக்கு பஞ்சாயத்துல சொல்லணும். சொல்லுவில்ல? சொல்வடா, இப்ப ஊரை கூட்டி இங்க நடந்த உண்மையை சொல்வேன். அப்படி நீ வாயை திறந்த உன் புள்ள வாயை நான் மூடிடுவேன். எப்படி வசதி? அப்படி வா வலிக்கு. டேய், எடுத்துட்டு போங்கடா அவளை. பாருங்க, வா. உங்க அப்பாவை உங்க அம்மா கொன்னுட்டா.